கத்து நல்லவே, கத்து நல்லவே, கத்து நல்லவே. தேவ செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். இந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும், வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும். தேவனுடைய கிருபையினாலே கடந்த சில நாட்களாக நாம் இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 16வது வசனத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை வைத்து தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அதே போல நேற்றைய தினத்திலே வினோத வஸ்திரங்கள் என்று சொல்லி தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதில் கர்த்தர் வைத்திருக்கிற அர்த்தங்கள், கர்த்தர் கொடுத்த அதில் வைத்திருக்கிற ரகசியங்கள், தேவன் அந்த வார்த்தையை கொண்டு, அந்த வஸ்திரங்களை கொண்டு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அதே வசனத்தில் இருக்கிற அடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அடுத்த வார்த்தை என்னவா இருக்கிறது? வினோத வஸ்திரங்களும் சால்வைகளும். இரண்டாவதா இங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்னவா? சால்வைகள். அவ இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு சால்வைகள். நீங்க வேதத்துல சால்வை என்று நாம் பார்த்தோம் என்றால் அதற்கென்று தேவன் அநேக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சால்வை ஒரு அடையாளமாய் காணப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். சால்வை ஒரு நிர்வாணத்தை மூடுகிறதாய் அல்லது ஒரு மூடு வஸ்திரமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, சால்வையை குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அதே போல செல்வத்துக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுது. ஆசீர்வாதம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கு. அதே போல உலக பொருளாதார செல்வத்துக்காக ஒரு மனுஷனிடத்துல அவன் செல்வந்தனாய் காணப்படுகிறான், அவன் நல்லவனா, நல்ல நல்ல அவனுடைய தேவைகள் எல்லாம் அவனுக்கு சந்திக்கப்படுகிறது என்கிற காரியத்திலேயே அதற்கு ஒரு அடையாளமா இந்த சால்வையை நாம் பார்க்க முடியும். நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 7:21 எல்லாருக்கும் தெரிஞ்ச பாபிலோனின் சால்வை. அங்க இந்த பாபிலோனின் சால்வை எடுப்பதற்கான காரணம் என்ன? அந்த சால்வை நல்ல நேர்த்தியான சால்வையா இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல வெள்ளி சால்வை என்றும் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப சால்வை என்பது ஒரு மனுஷனுடைய, அந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய செல்வத்தையும் அவனுடைய ஸ்டேட்டஸ், அவனுடைய அந்தஸ்தை காண்பிக்கிறதா இருக்கு. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய அந்தஸ்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் போட்டு இருக்கிற ஆடையில பார்ப்பாங்க, அவங்க போட்டு இருக்கிற வாட்ச் அல்லது அவங்க போட்டிருக்க, நாங்க இருக்கிற இங்க ஈக்குவடர்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன ட்ரெஸ் மேல போட்டிருக்கீங்க அதெல்லாம் எல்லாரும் டக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க பாக்குற முதல் பார்வை எங்க இருக்குன்னா காலில் தான் பார்ப்பாங்க. நீங்க போட்டு இருக்கிற ஷூ எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. உங்க ஷூ நல்ல நேர்த்தியா இருக்கா, பளபளன்னு இருக்கா, இல்ல நல்ல காஸ்ட்லியானதா, அல்லது நல்ல நல்ல ஒரு ஷேப் உள்ளதா, எந்த ஒரு டேமேஜ் இல்லாம இருக்கா என்று பார்த்து அதை பார்த்துதான் அவங்களுக்கு எடை போடுவாங்க. ஏன், நாங்க கென்யா தேசத்துக்கு நான் வைவாம்ல இருந்த போது ஃபீல்டு மினிஸ்ட்ரிக்காக ஊழியத்துக்காக சென்ற பொழுது நாங்க அங்க 1 மாசம் இருந்து தங்கி ஊழியம் செய்தோம். அந்த 1 மாசம் தங்கி ஊழியம் செய்யும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு கம்பல்சரி அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள், அங்க இருக்கிற மிஷினரிஸ் எல்லாரும் சொன்னது என்னன்னா, கம்பல்சரி நாங்க ஷூ போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஷூ போடாம எந்த சபைக்குள்ளேயும் நாங்க நுழைஞ்சு தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியாது. எந்த சபைக்குள்ளேயும் நினைஞ்சு எந்த தேவ பிரசங்கமும் நாங்க பண்ண முடியாது. நீங்க கென்யா தேசத்துல நாங்க போன இடத்துல அந்த ஏரியால நீங்க பிரசங்கம் பண்ணணும், சபைக்குள்ள போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க ஷூ போட்டிருக்கணும். அதே போல குறைஞ்சது ஒரு ஃபார்மல் ஷர்ட்ல ஃபார்மல் பேண்ட்ல இருக்கணும் அல்லது டை போட்டிருக்கணும். ஆனா எல்லாத்த விட காட்டிலும் நீங்க செப்பல் போட்டுக்கிட்டோ சாண்டல்ஸ் போட்டுக்கிட்டோ நீங்க அந்த சபைக்குள்ள பிரசங்கம் பண்ண. விசுவாசிகள் சபையை பங்கு பெறுங்க வரலாம், ஆனா ஊழியம் செய்யறவங்க முன்னாடி ஸ்டேஜ்ல நின்று பண்ற வொர்ஷிப் லீடர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, பாடுகிறவர்களா இருந்தாலும் சரி, அவங்க கம்பல்சரி ஷூ போட்டு தான் இருக்கணும். அப்ப நாங்க கன்னியா தேசத்துல இருக்கும்போது எனக்கெல்லாம் அந்த காட்டு கருவாளி மரத்தோட முள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு 3 இன்ச்சு அகல நீளம் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் என் காலுக்குள்ள போயிருச்சு. ஒரு இன்சிடென்ட்னால அந்த முள் போயிருச்சு. அதை பாதி தான் உடச்சி எடுக்க முடிச்சு. நாங்க நினைச்சு எல்லாம் வெளில வந்துருச்சுன்னு சொல்லி. ஆனா அப்பப்பட்ட அந்த சூழ்நிலையும் சரி, நாங்க ஊழியத்துக்கு என்ன கூட்டு போகும்போதும் ஷூ போட்டுதான் போகணும் என்று சொல்றாங்க.
அந்த முள்ளு இருக்கும்போது சரி, அல்லது அந்த கால் வீங்கி இருக்கும் போது ஷூ போட்டு தான் போடணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஊழியத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் அந்த ஊர் வழக்கத்தின்படி அந்த ஷூ என்பது ஒரு அடையாளம், ஒரு அந்தஸ்தை காட்டுகிறது. அதே போல ஆதி நாட்களிலே அல்லது வேதத்தின் நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா, சால்வை என்பது ஒரு மிகவும் முக்கியமானதாய் காணப்பட்டது. அது அவர்களுடைய அடையாளமாய் இருந்தது, அந்தஸ்தாய் காணப்பட்டது. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க போட்டு இருக்கிற சால்வையை வச்சு சொல்லுவாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க. ஏன் சாமுவேல் வந்திருக்கிறான், தீர்க்கதரிசி வந்திருக்கிறான் என்று சொல்லி அங்க சொல்லப்படும் பொழுது யார் வந்திருக்கான்னு கேட்டா, ஒரு மனிதன் சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே தான் அங்க சாமுவேல் என்று தெரிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப சால்வை என்பது ஒரு அடையாளம், ஒரு அந்தஸ்து. இன்னொன்னு சரீரத்தை மூடுவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு துணியாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சால்வையை குறித்து தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு இடைபடுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்மளிடத்துல எழுத்தின்படி சால்வை இல்லாவிட்டாலும், எழுத்தின்படி ஒவ்வொருவரும் நம்ம சால்வை போற அளவு கிடையாது, நம்ம சால்வை போல நடக்கிறது கிடையாது. ஆனாலும் ஆவிக்குரிய ஜீவியத்துல இப்படிப்பட்ட சால்வைகள் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்துல இப்படிப்பட்ட சால்வைகள் நம்மளுக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுது. அந்த சால்வையை குறித்தான் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இன்னொரு விதத்திலே நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, இந்த சால்வையை குறித்து பாத்தீங்கன்னா எவ்வளவு முக்கியத்துவம் என்றால், வான மண்டலங்களை சால்வையோடு தான் ஒப்பிட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீர் வானத்தை சால்வையை போல சுருட்டுவி. அப்ப வானத்தையும் ஒரு சால்வையோடு ஒப்பிட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட விசேஷமான சால்வையை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். நாம் தியானிக்க போகிற முதலாவது சால்வை என்ன சால்வை என்றால், வசனம் இப்படியா சொல்லுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிப்போமாக. அந்த வசனம் இப்படியா சொல்லுங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. சித்திரை தையலாடை உனக்கு உடுத்தி, சாய்ந்திர பாதரட்சைகளை உனக்கு தரித்து, கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து. அங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து. அப்ப இங்கு சொல்லப்படுகிற சால்வை என்ன சால்வையாம்? பட்டு சால்வை. அப்ப நாம் தியானிக்க போகிற சால்வை, முதலாவது சால்வை என்ன சால்வை? பட்டு சால்வை. பட்டு என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? வேதத்தின்படி அதே அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மெல்லிய புடவையையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. பட்டு என்றால் என்ன அர்த்தம்? சித்திரை தையலாடையினால் செய்யப்பட்டதுதான் அங்கு பட்டை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. நீங்க இன்றைக்கு தினத்திலும் நீங்க வேதத்துல அல்லது உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பட்டு வஸ்திரம் என்பது ஒரு விசேஷமான வஸ்திரமா இருக்கும். அந்த பட்டு நூலிலே செய்யப்படுகிற வஸ்திரங்கள் விலை உயர்ந்ததா இருக்கும். இன்னொன்னு அதற்குரிய விசேஷங்கள் காணப்படுகிறது. எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ்வலா பயன்படுத்த கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன்ல அல்லது எல்லாருடைய பார்வையில நம்ம உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அந்த பட்டை நம்ம பயன்படுத்துவதாய் காணப்படுகிறோம். அந்த பட்டு என்றாலே அது சித்திரை தையலுடையது. அது வித்தியாசமாகவும், அது பார்ப்பதற்கே ஒரு ஆர்ட்டின் மூலமா நம்ம செய்கிறதாய் காணப்படுகிறது. அந்த பட்டு நூலை சாதாரண நூல் போல அதை பயன்படுத்துகிறது கிடையாது. அது ஒரு ஆர்ட்டுக்காக பயன்படுத்துகிறதாயும், அது ஒரு சித்திரை தையலுடையதாய் காணப்படுது. அப்ப வேதம் சொல்லுகிறது பட்டு என்றால் என்ன அர்த்தம்? சித்திரை தையலாடை. அப்ப சித்திரை தையலாடை என்பது எதை காட்டுகிறது? அதனுடைய விளக்கம் என்னவாம்? ஆவிக்குரிய விளக்கம் என்னவாம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 45வது சங்கீதம் 13 மற்றும் 14வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 13 மற்றும் 14 இப்படியா சொல்லுகிறது. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவர், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திரை தையலாடை தரித்தவளாய். இங்க சொல்லப்படுகிறது என்ன? சித்திரை தையலாடை என்றால் என்ன அர்த்தம்? அது ராஜகுமாரத்தின் பூரண மகிமையாய் காணப்படுகிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பட்டு என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு பூரண மகிமையை சுட்டி காட்டுகிறதா இருக்குது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பட்டு சால்வையை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அல்லது ஒரு தேவ பிள்ளையினிடத்திலே பட்டு சால்வை இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு தேவனுடைய பூரண மகிமையை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும்.
இந்த வசனம் சொல்லுது பாருங்க, ராஜகுமாரத்தினுடைய பூரண மகிமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜகுமாரிக்குரிய எல்லா அம்சமும் அந்த ஸ்திரீயின் இடத்திலே காணப்படுது. அந்த அம்சம் இருக்கிறதுனாலதான் அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்று அழைக்கப்படுகிறார். நீங்க எஸ்தர் புஸ்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, வஸ்திக்கு பதிலாய் ராஜா இன்னொரு ராஜகுமாரத்தியை தெரிந்து கொள்ள பார்க்கிறான். ஆனா உடனே அதை தெரிந்து கொண்டானா? கிடையாது. அந்த ராஜகுமாரத்திக்கு போட்டிக்கு வருகிற ஸ்திரீகளையே அவர்கள் அநேக மாதங்கள் வைத்து ஆயத்தப்படுத்தி அதன் பின்புதான் ஒருவராய் அவன் இடத்துல அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். ராஜா வந்து பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப பூரண மகிமை என்றால் என்ன அர்த்தம்? தேவன் ஒரு மனிதனுக்கு அந்த பட்டு சால்வையை கொடுத்துட்டா அவன் தேவ மனிதன் என்கிற மகிமை அவன் இடத்துல காணப்படும். இந்த ராஜகுமாரத்தை, ஒரு ராஜஸ்திரியை நீங்க கொண்டு போயிட்டு ஒரு சாதாரண இடத்துல வச்சிட்டீங்கன்னா, அந்த ராஜஸ்திரி பேசுகிற பேச்சுக்கும் சாதாரண மக்கள் பேசுகிற வார்த்தைக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கும். அந்த ராஜஸ்திரியை நீங்க பார்த்துட்டாலே அவங்களுக்கு தெரியும் இவங்க ராஜஸ்திரி தான். அவங்க அந்த வஸ்திரங்கள் இல்லாவிட்டாலும் அவங்கள பார்த்தாலே, அவங்க பேசுற பேச்சை பார்த்தாலே நீங்க சொல்லிடலாம் அவங்க ராஜஸ்திரி தான். எதற்காக இதை சொல்லுகிறேன்? ஒரு தேவ பிள்ளைகளாகிய நாம் வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்திலே நாம் காணப்படணும். நாம் இந்த உலகத்துலதான் இருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் அசுத்த உதடு உள்ளவர்கள் தான் இருக்கிறாங்க. நம்மளை சுற்றிலும் உலகத்துல இருக்கிற ஜனங்கள் தான் காணப்படுறாங்க. நம்மளை சுற்றிலும் போராட்டம் உள்ள ஜனங்கள் தான் காணப்படுகிறார்கள். ஆனாலும் நாம் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த மகிமையிலே நாம் ஜொலிக்கிறவர்களாய் காணப்படணும். நம்மளை பார்த்தாலே இவங்க சொல்லணும், இவன் வித்தியாசமான மனுஷன்பா. சேவானை குறித்து வசனம் சொல்லுது, அவன் ஆலோசனை சங்கத்துல இருக்கும் பொழுது அவன் முகம் தூதர்களுடைய முகத்தை போல காணப்பட்டது. சீசர்களை குறித்து வசனம் சொல்லுது, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், இவர்கள் கல்லாதவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருந்த கல்லாதவர்கள் இடத்துல கூட அல்லது கற்றவர்கள் இடத்துல கூட இந்த சீசர்கள் வித்தியாசமானவர்களாய் காணப்பட்டார்கள். அப்ப இந்த பட்டு சால்வை என்பது என்ன? அது ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய மகிமையை பெற்ற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கு? இது எப்படி நாம அளந்து கொள்ளுகிறது? எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை குறிச்சு என்ன சொல்றாங்க? நம்மளோட வேலை பார்க்கிறவங்க நம்மளை குறிச்சு என்ன சொல்றாங்க? நமக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க நமக்கு குறிச்சு என்ன சொல்றாங்க? அல்லது நமக்கு அதிகாரியா இருக்கிறவர்கள் நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? குறிப்பாய் நம்மளுடைய குடும்பத்தினர், உறவினர்கள் நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க? அதுதான் இந்த பட்டு சால்வை காட்டுகிறது. நம்முடைய மகிமை இன்றைக்கு எப்படி இருக்கு? நம் துர்நாற்றத்தையும் துர்மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? அல்லது இந்த உலகத்தின் மகிமையை போல நம் வலிமையுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது பூரண மகிமை? அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, பூரண மகிமை. பூரண மகிமைன்னா என்ன? பாதி தேவ மகிமையும் தேவனுடைய அடையாளமோ, பாதி உலகத்தின் அடையாளம் அது கிடையாது. பாதி உலகத்திற்குரிய வாழ்க்கையும் பாதி கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுக்குரிய வாழ்க்கை அது கிடையாது. முழுக்க முழுக்க தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகிறோம் அல்லவா? அவருடைய மகிமை முழுக்க முழுக்க நாம் சுமந்து சொல்லுகிறோமா? அதுதான் பூரண மகிமையை காட்டுகிறது. அப்ப யாருக்கு இந்த பூரண மகிமையை தேவன் கொடுக்கிறாராம்? வேதம் எப்படியாக சொல்லுகிறது? அதே எசேக்கியேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இந்த வசனம் பாருங்க, ஒரு விசேஷமான வசனமா இருக்கு. அந்த வசனம் திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் உன்னை கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடந்திருக்கிறதை கண்டு. அங்க அந்த ரத்தம் என்கிற வார்த்தை 2 தடவை வருது. 2வது பிழைத்திரு என்கிற வார்த்தை 2 தடவை சொல்லப்படுகிறது. இந்த 2 தடவை வருகிறத நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு விசேஷத்தை காட்டுகிறது, அல்லது அது ஒரு உறுதியை காட்டுது. ஏன்னா வேதத்துல இயேசுவே சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அது என்ன என்றால் அது உறுதிப்படுகிற வார்த்தை. அப்ப இங்கே தேவன் சொல்றாரு பாருங்க, யாருக்கு இந்த மகிமையை கொடுக்கிறாராம்? அவர் முதலாவது யார் பக்கத்துல கடந்து போகிறார்களோ அவர்களுக்கு முதலாவது கர்த்தர் இந்த மகிமையை கொடுக்கிறார். யார் பக்கத்துல முதலாவது கடந்து போகிறார்? அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் ரத்தத்திலே மூடப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். மரித்து போன சூழ்நிலையிலே பிழைக்க முடியாத நிலைமையில காணப்படுகிறார். இங்கு சொல்லப்படுகிற ரத்தம் தேவனுடைய இயேசுவினுடைய ரத்தம் அல்ல, தங்களுடைய ரத்தத்திலே மூழ்கி இருக்கிறவங்க, தங்களுடைய ரத்தத்தினால் சூழ்ந்திருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பிரயாசத்துல ஓடி 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 தோற்று போனவர்கள், தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் தங்கள் பலனை இழந்தவங்க. இனிமே அவங்க பிழைக்கிறதுக்கு வழியே கிடையாது, அவ்வளவுதான், இனிமே நம்ம மூச்சு விடுறதுக்கு வழியே கிடையாது, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த வசனம் தெளிவா சொல்லுங்க, உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்க சொல்லலாம் அல்லது நாம சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் எவ்வளவுதான் ஓடுனாலும், நான் ரத்தத்தை வேர்வையால் சிந்தினாலும் என் வாழ்க்கை முன்னேறல, நான் ரத்தத்தை வேர்வையா சிந்தினாலும் எனக்கு ஒரு விடிவு காலம் வரல, நான் ரத்தத்தை வேர்வையாய் சிந்தினாலும் அல்லது உண்மையான ரத்தத்தையே சிந்தினாலும் எனக்கு எந்த மாற்றமும் வரல, இதோட என் வாழ்க்கை இப்படிதான் முடிஞ்சு போக போகுதுன்னு என்று சொல்லி யோசித்து பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம் அல்லவா, அவர்களை தேவன் காண்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறதா? உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லுகிறதா இருக்கிறதா? எத்தனையோ ஆண்டுகள் நான் போராடுறேன், எத்தனையோ ஆண்டுகள் ஜெயிக்க பார்க்கிறேன், எத்தனையோ ஆண்டுகள் நான் விடுதலை பெற்றுக்கொள்ள பார்க்கிறேன், எத்தனையோ ஆண்டுகள் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன், ஆனா எதுவுமே முடியல. என் ரத்தத்திலே நான் தொய்த்தவனாய் காணப்படுகிறேன், என் ரத்தம் தான் என்ன சூழ்ந்து கொண்டிருக்கு, இனிமே நான் பிழைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் ரத்தத்தில் இருக்கிற உன்னை பார்த்து நீ பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து நீ பிழைத்திரு. அப்ப யாருக்கு தேவன் இந்த மகிமையை கொடுக்கிறார்? முதலாவது தன் ரத்தத்திலே பிழைக்க முடியாமல் மரித்து போனவர்களை தேவன் கண்டு அவர்களுக்கு ரத்தத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு தேவன் வார்த்தையை கொடுக்கிறார், பிழைத்திரு. இன்றைக்கு தெய்வ சமூகத்துல வந்திருக்கலாம், தேவன் நம்மளை காண்கிறவராய் காணப்படும். இரண்டாவது, யாருக்கு தேவன் இந்த பூரண மகிமையை கொடுக்கிறாராம்? அதே 16வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயே தேவன் சொல்றார் பாருங்க, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது, அப்பொழுது உன் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி. இரண்டாவதாக அங்கு யாரிடத்துல தேவன் கடந்து போகிறார்? நிர்வாணமாய் இருக்கிறவர்களிடத்துல தேவன் கடந்து போகிறார். அவர்களுடைய நிர்வாகத்தை மூடுவதற்காக தேவன் இந்த பூரண மகிமையை கொடுக்கிறார். இந்த நிர்வாணம் என்பது எதை காட்டுகிறது? தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போனதை காட்டுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்சிடென்ட், ஆதாம் ஏவாள். ஆதாமையும் ஏவாளையும் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடுற வரைக்கும், தேவனோட ஐக்கியம் இருக்கிற வரைக்கும் அவர்கள் நிர்வாணிகள் என்று தெரியல. ஏன்னா அவங்களை தேவ சாயலும் தேவ ரூபமும் மூடி இருந்தது. அவர்களை அது மூடி இருந்ததுனால, அவர்கள் மகிமையிலே மூடப்பட்டவர்களாய் காணப்பட்டதுனால அவர்கள் நிர்வாணமாக இருந்தது. ஏன்னா அவர்கள் மகிமையில மூடப்பட்டிருந்தாங்க. ஆனா எப்ப தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம, எப்ப தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியில வந்தாங்களோ, சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணினாங்களோ, அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகளாய் மாறி போனார். அப்ப ஏவனே வந்து கூப்பிடுறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறபடினால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுதான். ஒரு காலத்திலே நாம் பாவத்துல இருந்தோம், ஒரு காலத்திலே நாம் ரத்த சிந்துகளா இருந்தோம். பின்பு கர்த்தர் நம்மளை தூக்கினார், நம்மளை கண்டுபிடிச்சார், நம்மளுக்கு பிழைப்பை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி நம்மளை கொண்டு வந்து ரட்சிப்புல நடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா நம்மளுக்கும் தேவனுக்கு இருக்கிற ஐக்கியம் அங்க உடஞ்சு போச்சு. காரணம் என்ன? கண்களின் நிச்சயில விழுந்து போகிறது,
அல்லது இந்த வழியில போன நம்ம தேவனை போல மாறிடுவோமா, அல்லது இந்த வழியில போனா எனக்கு விடுதலை கிடைச்சிருமான்னு சொல்லி கர்த்தரை விட்டு வேறு வழியாய் கடந்து போகிறோம் அல்லவா, அதுதான் நாம் நிர்வாணமாய் மாறி போகிற சூழ்நிலையை காட்டுகிறது. அப்ப இங்க சொல்லப்படுகிற நிர்வாணம் என்பது எதை காட்டுகிறது? நாம் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை முறித்து கொண்டதை காட்டுகிறது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா எல்லாராலும் அது ஏத்துக்க முடியாது, ஆனா அதுதான் உண்மை. அது என்னன்னா, பிசாசோட கை கோர்க்கிறது. அது இப்படி சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். உலகத்தோட கை கோர்க்கிறது, உலகத்தின் லௌகிகத்துக்கு பின்னாடி ஓடுறது. இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை, ஒரு காரியம் வரணும், ஒரு காரியம் நடக்கணும்னா தெய்வ சமூகத்துல ஜெபிப்போம். உடனே நடக்கலைன்னா என்ன செய்வோம்? உடனே அந்த தேவை கிடைக்கலன்னா என்ன செய்வோம்? கடன்காரர்களை நோக்கி ஓடுவோம். எனக்கு நீங்க கொஞ்சம் கடன் கொடுங்க, நான் உங்களுக்கு திரும்ப செலுத்துறேன். அது தேவனுடைய பார்வையில கர்த்தரை நம்பாமல் இருக்கிறதை காட்டுகிறது. அப்ப தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எங்கு முறியடிக்கப்படுகிறதோ, எங்கு முறிக்கப்படுகிறதோ, அப்ப நாம் நிர்வாணிகளாய் மாறுகிறோம். இதற்கு உதாரணத்தான வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை நீங்க பார்க்கணும்னா, லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லு பாருங்க. அவர் அக்கறையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரித்திராதவனும் என்ற அந்த வசனம் சொல்ல வசனம் சொல்லுது பாருங்க. நெடு நாட்களாய் அவனை பிசாசு பிடிச்சிருக்கு. அதனால என்ன நடக்குது? அவன் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணியாய் காணப்படுகிறான். அப்ப அவனிடத்துல இருந்த தேவ மகிமை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை என்ன? ஒரு மனுஷனுக்குரிய மகிமைனா என்ன? அவன் வஸ்திரம் போட்டிருக்கணும், நல்ல ஆடை உடுத்தி இருக்கணும், அல்லது ஒரு நார்மல் ஆடைனால அவன்கிட்ட இருக்கணும். ஆனா பிசாசு வந்த உடனே அந்த மனுஷனுக்குரிய மகிமை எடுத்து போடுது பாருங்க. என்ன செய்யுது? அவனை வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணியாய் மாற்றி போடுகிறது. இன்றைக்கு நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா, உலகம் நிர்வாணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஆடையெல்லாம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் அரை நிர்வாணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் அப்படியே இல்லாமல் போய்விடும். இன்னும் சில கண்ட்ரில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது லீகலாவே காணப்படுது, நிர்வாணமாய் நடக்கிறது. எதற்காக இதை சொல்லுகிறேன்? இதெல்லாம் சத்துருவின் வஞ்சனைகள், சத்துருவோடு ஐக்கியம் கொள்ளுகிறதை காட்டுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய ஐக்கியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நாம் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை எப்படி இருக்கு? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? வேத வாசிப்பு எப்படி இருக்கு? கர்த்தரோடு உறவாடுதல் எப்படி காணப்படுகிறது? நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவாடுதல் எப்படி காணப்படுகிறது? அதை பொறுத்துதான் நாம் நிர்வாணிகளாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். வசனம் சொல்லுது பாருங்க, அந்த மனுஷனை பிசாசு பிடித்திருந்ததுனால அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் காணப்பட்டான். அப்ப வேதம் சொல்லுகிற யாருக்கு தேவன் இன்றைக்கு பூரண மகிமையை கொடுக்கிறார்? தன்னுடைய ரத்தத்திலே சூழப்பட்டிருக்கிறவனை தேவன் கண்டு அவர்களுக்கு முதலாவது பூரண மகிமை கொடுக்கிறார். இரண்டாவது, தேவ மகிமை இழந்து போனவர்களுக்கு தேவன் அந்த பூரண மகிமையை மீண்டும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் இன்றைக்கு அந்த பட்டு சால்வையை எடுத்துக்கொள்வோமாக. இந்த பட்டு சால்வை என்பது சாதாரண சால்வை அல்ல. அது நம்மளை சித்திர தையலிலே வடிவிக்கிறதாய் காணப்படுகிறது. குறிப்பாய் அது நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறதாயும், நம் இரத்தத்திலே நாம் சாக கிடக்கிற நம்மளை பிழைக்க வைக்கிறதாய் காணப்படுகிறது. அது ரட்சிக்கப்படாத நம்மளை ரட்சிக்க பண்ணுகிறதும். இரண்டாவது, நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காய் நிற்கிறோம் அல்லவா, அந்த வஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கணும். இன்றைக்கு அந்த பட்டு சால்வையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்னை நீர் கடந்து போகும் ஆண்டவரே, என்ன நீங்க கடந்து போங்க, என் பக்கத்துல வாங்க ஆண்டவரே. அங்க அந்த மனுஷன் அந்த கிரியை என்ன நடக்குது? அவன் சாக கடந்தான், அவன் நிர்வாணியா இருந்தான். ஆனா எப்ப இருக்கிறான்? என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் அவன் பக்கத்துல நடந்து போன உடனே பட்டு சால்வையை கொடுக்கிறான். அப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்னுடைய சூழ்நிலை இதுதான், நான் ஏன் பலத்துல இவ்வளவு நாள் நான் ஓடிட்டேன், என் பிரயாசத்துல இவ்வளவு நாள் ஓடிட்டேன், ஓடினாலும் எனக்கு என் ரத்தத்தை தான் நான் சிந்துறேனே தவிர அதுல எந்த பலனும் இல்லை. நான் மரித்து போன நிலைமையில ஆவியிலையும் காணப்படுறேன், எழுத்தின்படியாவும் நான் மரித்து போன நிலைமையில காணப்படுகிறேன். நான் ஆவியிலே நிர்வாணமும் காணப்படுகிறேன், எழுத்தின்படி எல்லாவற்றையும் இழந்தவனாயும் நான் காணப்படுகிறேன். அப்ப என்னிடத்துல நீங்க கடந்து போங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. கர்த்தர்ட்ட ஆண்டவரை என்னிடத்துல நீங்க கடந்து போங்க, எனக்கு அந்த பூரண மகிமையை கொடுங்க. அந்த பூரண மகிமை இருந்தால்
மாத்திரமே நாம் தேவனுடைய ஜனமாய் காணப்பட முடியும். அப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த பூரண மகிமையாகிய பட்டு சால்வையை தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்கிறார். அவசரம் சொல்லுது பாருங்க, தேவன் சொல்லுகிறார், நான் உன் நிர்வாணத்தை கண்டு உனக்கு ஆடையை கொடுத்து பட்டு சால்வை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப முதலாவது பட்டு சால்வை என்பது அது நம்முடைய இரத்தத்திலே சூழப்பட்டிருக்க நம்மளை பிழைக்க செய்கிறதாயும், இரண்டாவது நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறதாய் காணப்படும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிற சால்வை என்பது என்ன? வேதம் அதற்குரிய வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருக்கிறதை கண்டு. இங்க ஒரு சால்வையை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, அது என்ன சால்வையாம்? அவர்களுடைய சால்வை சேதப்படாமலும். இரண்டாவது நாம் பார்க்க போகிற சால்வை என்னவென்றால் சேதப்பட்டு போகாத சால்வை. சேதப்பட்டு போகாத சால்வை. சேதப்பட்டு போகாத சால்வை என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படியா சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். சேதப்பட்டு போகாத சால்வை என்றால் என்ன அர்த்தம்? காக்கிறதற்காய் பயன்படுத்தப்படுகிற சால்வை, அல்லது அந்த சால்வை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் கர்த்தரால் காப்பாற்றப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 27:3 சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. எப்படி காப்பாற்றுகிறாராம்? அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி. தண்ணீர் என்பது அங்க தேவையை காட்டுகிறது, தங்களுடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அப்ப அவர்களுக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து ஒரு மனுஷனும் அதை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஒரு மனுஷனுடைய வஞ்சனையும் ஒரு மனுஷனுடைய வன்கண்ணும் அவர்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காப்பாற்றுகிறதார். இந்த சேதப்பட்டு போகாத சால்வையை காட்டுகிறது. சரி, இங்கு சொல்லப்பட்ட சேதப்பட்டு போகாத சால்வை யாருடைய வாழ்க்கையில இருக்கு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேருடைய வாழ்க்கையில இது காணப்படும். சரி, யாரிடத்திலிருந்து இந்த 3 பேர் காப்பாற்றப்பட்டார்கள்? வேதம் சொல்லுகிறது 4 காரியத்திலிருந்து 3 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். ஒண்ணு, அவர்கள் வசனம் சொல்லுது பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை பாத்தீங்கன்னா முதலாவது யார் இடத்துல இருந்து அல்லது எதிர் இடத்துல இருந்து காப்பாற்றப்பட்டார்கள்? வசனம் சொல்லுது, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் கடும் கோபம் உண்டு. இந்த சேதப்படுத்தாத சால்வை அவர்களை எப்படி காப்பாற்றினது? யாரிடத்துல இருந்து காப்பாற்றினது? ராஜாவின் கோபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினது. ராஜாவின் கோபம் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். மரண தூதருக்கு சமானம். அப்ப சேதப்படுத்தாத சால்வை வருகிறது என்றால் அது என்ன நடக்கும்? முதலாவது நம்மளை மரணத்தின் கட்டுகளிலிருந்து அது விடுதலையாக்குகிறதாய் காணப்படும். மரணத்தின் கட்டுகள் அது என்ன? எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட முதிர் வயதின் வியாதியாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி. இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதிர் வயது உள்ளவர்களுக்கு மாத்திரம் வியாதி வர்றது கிடையாது. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு திடீர் மரணம் வருகிறது. திடீர் என்று மரணித்து சாகிறவர்களா இருக்கிறார்கள். அல்லது ஏதோ ஒரு வியாதி வருது, அதனால கொத்தா செத்து போகிறவர்களா இருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த சேதப்படாத சால்வை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அது நம்மளை மரணத்தின் சேதத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதாய் காணப்படும். அது நம்முடைய மரணத்தின் கட்டுகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறதாய் காணப்படும். இன்றைக்கு யாரு தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் எப்பேற்பட்ட மரணத்தின் கட்டுகளிலே நாம் காணப்படுகிறோம். வியாதி என்னும் மரணத்தை நோக்கி ஓடுகிறவர்களா இருக்கிறோமா?
எதிர்காலத்தை இங்க எனக்கு மரணமாய் இருக்கு, என்னால எதுவும் செய்ய முடியாது என்று மரணத்திலே நாம் அகப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? வசனம் சொல்லுது பாருங்க, ராஜாவின் கோபத்திலிருந்து அது காப்பாற்றப்பட்டது. அப்ப ராஜாவின் கோபம் என்பது மரணத்தின் தூதனுக்கு ஏதுவானது. அப்ப மரணத்தின் கட்டுகளின் மரணத்தின் தூதன் இடத்திலிருந்து அது நம்மளை காப்பாற்றுகிறதாய் காணப்படுகிறது. இது இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, இந்த மரணத்தின் தூதனை குறித்து வேதம் சொல்லுது, அது கடைசி நாட்களிலே வருகிறதாய் காணப்படும். அப்ப இந்த கடைசி நாட்களிலே எல்லா மரணத்துக்கு ஏதுவான போராட்டம், அது சரீர ரீதியான போராட்டம் மாத்திரமல்ல, ஆவிக்கு ரீதியாய் எதிராய் வருகிற பாவத்தின் போராட்டம், மீறுதல்களின் போராட்டம், சத்ருவின் கண்ணிகள், மரணத்தின் போராட்டங்கள், எல்லா ஆவிக்குரிய மரணத்திலிருந்தும் எழுத்தின்படியான சரீர மரணத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் இந்த சால்வை நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. நம்மளை சுற்றிலும் மரண ஓலம் இருக்கும், ஆனால் நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆபிரகாமுடைய சொந்தக்காரனாகிய லோத்து. லோத்துவை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் இருந்தது சோதோம் குமாரா. எல்லாருக்கும் தெரியும் சோதோம் குமாரா எப்படிப்பட்டது. அது எவ்வளோ பாவத்தில் நிறைந்ததாய், ஓரணை சேர்க்கையில நிறைந்ததாய், பிரச்சனை நிறைந்ததாய், போராட்டம் நிறைஞ்சதா காணப்படும். ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, அந்த வசனம் சொல்லுது, அவன் சொல்லுகிறான் பாருங்க, அங்கு வந்த தூதர்களிடத்திலிருந்து அவர்கள் உறவு கொள்ளணும் என்று சோதோம் குமாரா ஜனங்க சொல்றாங்க. நாங்க பார்க்காத புது மனுஷன், அந்த புது மனுஷனை என்னிடத்துல கொண்டு வாங்க, நான் அவர்களோடு உறவு கொள்ளணும் என்று சொல்லுகிறார். ஆனா அங்கு லோத்து சொல்றான் பாருங்க, என்னுடைய மகள்கள் 2 பேர் திருமணமாகாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் அவ்வளோ கேவலமும் அவ்வளோ பாவம் நிறைந்த ஜனங்களாத்தான் அந்த பட்டணம் காணப்பட்டுச்சு. ஆனா அந்த பட்டணத்தின் மீது அக்கினியும் கந்தகத்தை கர்த்தர் வர பண்ணும் பொழுது லோத்துவும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டார்கள். அவனுடைய மனைவி சேதப்பட்டு போன காரணம் என்ன? அவள் கீழ்ப்படியாமல் போனபடினா. ஆனா லோத்துவும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். காரணம், அவனிடத்துல இந்த சேதப்படாத சால்வை என்கிற ஒரு அடையாளம் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை தேவன் இன்றைக்கு அந்த சேதப்படாத சால்வை கொடுக்கிறார். அதனால் என்ன நடக்குது? முதலாவது, மரணத்தின் ஓலத்திலிருந்து, மரணத்தின் தூதர்களின் பார்வைக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். 2வதாக, யாரிடத்துல இருந்த சேதப்படாத சால்வை அவர்களை காப்பாற்றினதா வசனம் சொல்லுது பாருங்க. அதே தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது பாருங்க. தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த வசனம் சொல்லுது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். 2வது, யாரிடத்திலிருந்து இவர்கள் தப்பிக்கப்படுகிறார்கள்? வசனம் சொல்லுது பாருங்க, இராணுவத்தின் பலசாலிகள். இராணுவத்தின் பலசாலிகள் என்றால் என்ன அர்த்தம்? யோவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அது யுத்தத்தை காட்டுகிறது. வசனம் சொல்லுது, யுத்தம் ஆரம்பிக்க போகுது, நீங்கள் உங்கள் பலசாலிகளை, பராக்கிரமசாலிகளை அழைத்து கொண்டு வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இராணுவ பலசாலிகள் என்பது எதை காட்டுகிறது? அது ஒரு யுத்தம் என்கிற போராட்டத்தை காட்டுகிறது. தேவன் அந்த சால்வையை அவர்களை எங்கிருந்து 2வது காப்பாற்றினது? போராட்டத்தின் அனுபவத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினது. போராட்டத்தின் அனுபவங்கள். முதலாவது, மரணத்திலிருந்து அந்த சால்வை அவர்களை காப்பாற்றினது. 2வது, கர்த்தர் அவர்களை எப்படி காப்பாற்றுறார்? போராடுகிற அனுபவங்கள். இன்னைக்கு சில பேரை பாத்தீங்கன்னா, காலையில எஞ்ச உடனே வருகிற என்னன்னா, இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ, இன்னைக்கு என்ன போராட்டம் வரப்போதோ, இன்னைக்கு இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ணும். காலையில எஞ்சோன்னு தேவனை மகிமைப்படுத்துறதுல, அல்லது நல்ல சூரிய வெளிச்சம் வந்திருக்கேன், நம்ம உயிரோட இன்னைக்கு எஞ்சிட்டோமே, எத்தனையோ பேர் மறிச்சு போய் இருக்கிறாங்க, நாம எஞ்சிட்டோமே, கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துற அந்த ஸ்தோத்திரத்தின் வார்த்தையெல்லாம் அங்க வர்றதில்ல. அங்க எஞ்ச உடனே வைந்துக்கு வர்றது என்னன்னா, இன்னைக்கு இந்த போராட்டத்தை எப்படி நாம ஜெயிக்க போறோம்.
நேற்று எப்படியோ அடிச்சு பிடிச்சு தப்பிச்சாச்சு. இன்னைக்கு இந்த போராட்டத்தை நாம் எப்படி கடந்து வரப்போகிறோம், அல்லது இந்த பிரச்சனையை நாம் எப்படி கடந்து வரப்போகிறோம், இந்த வியாதியை எப்படி நாம் கடந்து வரப்போறோம், இன்னைக்கு என்ன ரிசல்ட் வருமோ, இன்னைக்கு என்ன காரியம் நடக்குமோ என்று சொல்லி அவர்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு பயத்திலும் ஒரு திகைப்பிலும் போராட்டத்தின் சிந்தனையிலே காணப்படுவார். எங்கு சுத்தி பார்த்தாலும் போராட்டம். அந்த போராட்டம் எப்படி இருக்குமா? பலவான்களுக்கும் சாதாரண மனுஷர்களுக்கு இருக்கிற போராட்டம். இங்க யாருக்கு போராட்டம் நடக்குது பாருங்க, ராணுவத்தின் பலவான்களுக்கும் சாதாரண சாத்ராக் மேஷாக் என்கிற அதிகாரிகளுக்கு அங்க யுத்தம் நடக்குது. ராணுவத்தினுடைய பலவான்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களை ஈஸியா யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அவங்களுக்கு என்று ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கும். அவர்கள் எல்லாவற்றையும் கையாள தெரிஞ்சவங்க. அதனாலதான் என்ன நடக்குது பாருங்க, அவர்களோடு இவங்களால போராட முடியாம அவர்களுக்கு இடத்துல மாட்டிக்கொண்டு இவர்கள் அக்கினியில தூக்கி எறியப்படுறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை, இந்த ராணுவத்தின் பலவான்களுக்கு கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அப்ப தேவ வார்த்தை சொல்லுகிறது, இன்னைக்கு எப்பேற்பட்ட போராட்டத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அது என்ன போராட்டமாய் இருந்தாலும், சத்ருவின் போராட்டமாய் இருந்தாலும் சரி, உங்களை காட்டிலும் பலவான்களாய் இருக்கிறவர்கள் வந்து உங்களோட போராடினாலும் சரி, கர்த்தர் விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இதுக்கு நல்ல உதாரணம் வேதத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 17வது அதிகாரத்துல என்ன இருக்கு? கோலியாத் நேரடியாலாம் வந்து யுத்தம் பண்ணல. அவன் நேரடியா வந்து சவுல்கிட்ட சண்டைலாம் போடல. பட்டயத்தை எடுத்துட்டு வந்தான், இஸ்ரவேல் ஜனத்துல இருக்க ஜனங்கள் எல்லாம் அடிச்சான், உடைச்சான், அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. அவன் என்ன செஞ்சானா, ஒவ்வொரு நாளும் காலையில வருவான், வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டே இருப்பான். அவ்வளவுதான். அவன் பட்டயத்துல வந்து அவன் நினைச்சா 100,000 கணக்கான ஜனங்களை அழிச்சு போட்டிருக்கலாம். ஆனா அவன் செய்யற கிரியை என்னன்னா, காலையில எஞ்சிட்டு வர்றது, வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறது. காலையில எஞ்சிட்டு வர்றது, வந்ததுல இருந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே, நக்கல் பண்ணிக்கொண்டே, அவர்களை கீழே போட்டுக்கிட்டே இருக்க, மிதிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதுதான் போராட்டத்தின் அனுபவம். அப்ப கோலியாத் என்ன செய்யறான் பாருங்க, காலையில எஞ்சிட்டு வரும், வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களையும் சவுல் ராஜாவையும் சவுலினுடைய படைகளையும் அவன் நிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆனா வசனம் சொல்லுது, அங்க என்ன நடக்கிறது? தாவீது ஒரு சிறு பையனா இருக்கிறான். அவன் ஒரு கூழாங்கல்லை வைத்து இந்த கோலியாத்தை நிர்மூலமாக்கி போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? எனக்கு விரோதமா போராடுற சத்ரு எவ்வளவு பெரியவன் தெரியுமா? எத்தனை வருஷமா போராடி இருக்கான் தெரியுமா? எத்தனை நாட்களாய் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா ஒண்ணு நம்ம மறந்துடுறோம், அவனை அடிக்கிறதுக்கு பட்டயம் தேவையில்லை, அவனை கொல்றதுக்கு ஈட்டி தேவையில்லை, ஒரு சின்ன கூழாங்கல் போதும். எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட ஆற்று படுகையில இருக்கிற ஒரு கூழாங்கல், அந்த கூழாங்கல் தான் கோலியாத்தை கொன்று போட்டது. அந்த கூழாங்கல்ல தான் அவ்வளவு உயரமா இருந்த கோலியாத்தை நிர்மூலமாக்கப்பட்டது. அதே இன்னொரு வார்த்தையில சொன்னா ராட்சசதனை கொன்று போட்டது. அப்ப நமக்கு இன்னைக்கு தேவைப்பட்ட சாதாரண கூழாங்கல், அந்த கூழாங்கல் தான் இந்த சேதப்படுத்தாத சால்வையின் மூலமாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்ப இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை இந்த சேதப்படுத்தாத சால்வை எப்படி காப்பாற்றினது? 2வது போராடுகிறவர்களிடத்திலிருந்து அவனை காப்பாற்றினார். 3வதாக இந்த சால்வி அவர்கள் எங்கிருந்து காப்பாற்றினதா வசனம் சொல்லுது பாருங்க. அதே தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் அவர்கள் வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு, 3வதாக தேவன் அல்லது அந்த சால்வை, அந்த சேதப்படுத்தாத சால்வையை கொண்டு கர்த்தர் அவர்களை எப்படி விடுதலையாக்குகிறார், சேதப்படுத்தாமல் காக்கிறாரா? கட்டுகளில் இருந்தவர்களை காப்பாற்றி. இந்த கட்டு என்பது எதை காட்டுகிறது? வேதம் எப்படியா சொல்லுகிறது? அப்போஸ்தலர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். என்ன நடக்குது பாருங்க. கட்டு என்பது எதை காட்டுகிறது? அது நித்திரை பண்ணுகிற அனுபவம். கட்டு
என்பது நித்திரை பண்ணுகிற அனுபவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதையும் நம்மளால செய்ய முடியாது. அது ஒரு சிறையின் அனுபவம், சாதாரண நித்திரை கிடையாது. சிறைச்சாலையிலே பண்ணுகிற நித்திரை அனுபவம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிறைச்சாலையிலே அவன் நிம்மதியா படுத்து தூங்கினான். அது உண்மைதான். அது கர்த்தருடைய மீது வைத்த விசுவாசம், அதுல அவன் படுத்து தூங்கினான். ஆனா இன்னொரு பக்கத்துல பார்த்தா, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் வெளியே செல்ல வேண்டியவன், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஜனங்களிடத்துல இருக்க வேண்டியவன், புறஜாதிகளை தேவன் பக்கம் திருப்ப வேண்டிய மனுஷன் எங்க இருக்கிறான்? அவன் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான். அதுவும் சிறைச்சாலையில நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடி முடங்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்க வேண்டிய மனுஷன் இப்பொழுது படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் சிறைச்சாலையிலிருந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கல. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா பவுல பாருங்க, அவனை சிறைச்சாலையில போறவன அங்க என்ன நடக்குது? பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிச்சாங்க, கர்த்தரை துதித்து பாட்டு பாடினார்கள். அதனால சிறைச்சாலை அசைந்தது, அவர்கள் விலங்குகள்லாம் உடைஞ்சு போனது. ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, பேதுருவினுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரை துதிக்கல, முழங்கால் படியல, அவன் சிறைச்சாலையிலே தூங்குகிறவனாய் இருந்தான். பவுலினுடைய சிறைச்சாலையின் அனுபவம் சிறைச்சாலையின் அதிகாரியை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. ஆனா பேதுருவினுடைய சிறைச்சாலையின் அனுபவம் யாரையும் அங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தல. அவனுக்காக சபை ஜனங்கள் வந்து ஜெபிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறான். அவன் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கணும், அவன் மற்றவர்களை சத்தியத்தில் நடத்தணும், மற்றவர்களை விடுதலையாக்கணும். ஆனா அந்த மனுஷன் இங்க எப்படி காணப்படுகிறான் பாருங்க, அவன் தூங்குகிறவனாய் காணப்பட்டான். இதுதான் கட்டுகளின் அனுபவம். இன்றைக்கு நாம சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஓட வேண்டிய நாம் இன்றைக்கு முடங்கி போய் காணப்படுகிறோமா? கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிக்க வேண்டிய நாம் இன்றைக்கு முடங்கி போய் நித்திரையில இருக்கிறோமா? நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு நல்ல நித்திரை வருது, நல்ல கர்த்தர் என்ன நேசிக்கிறார், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அயந்திர நித்திரை அளிக்கிறார், அதனாலதான் எனக்கு நல்ல யோசித்து பாருங்க. உங்களை சுத்தி பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிறது சிறைச்சாலை, உங்களை சுற்றி இருக்கிற போர் வீரர்கள். கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் காணப்படுகிறோம், கட்டுக்குள்ளே காணப்படுகிறோம். அங்கு நித்திரை அவசியம் அல்ல, அங்கு நாம் முழங்கால் பட வேண்டியது அவசியம். நாம் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நித்திரையா இருக்கணும் அவசியமே கிடையாது. வேதம் சொல்லுது பாருங்க, கட்டுகளிலிருந்து அவனை காப்பாற்றினார்னா என்ன அர்த்தம்? அவர்களின் இல்லாத அல்லது போகிற நிலைமையிலிருந்து கர்த்தர் அவர்களை உயிர்ப்பித்து நிறுத்தினார். கர்த்தர் அவர்களை வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றினார். என்ன நடக்கிறது? சாத்ராக் மேஷாக் சேதப்படுத்தாத சால்வையின் நிமித்தமாய் அங்கிருந்த நேபுகாத் நேச்சாரும் சரி, அந்த தேசத்து ஜனங்களும் சரி, ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறவர்களாய் மாறினார்கள். அந்த கட்டிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டபடினார். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நான் கர்த்தருக்கு பிரியமானவன், அதனாலதான் எனக்கு நல்ல நித்திரை வருது, நான் படுத்தா நல்ல நித்திரம் வருது, எங்க இருந்தாலும் நல்ல நிம்மதியா இருக்கேன். அப்படி கிடையாது. நாம ஓடும்படி அழைக்கப்பட்டவர்கள், நம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி அழைக்கப்பட்டவர்கள், மற்றவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், நாம் மற்றவர்களை விடுதலையாக்கும்படி சத்தியத்திலே நடத்தும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கோம்? யாராவது எனக்கு ஜெபிக்க மாட்டாங்களா? என் சபை எனக்கு ஜெபிக்காதா? என் போதகர் எனக்கு ஜெபிக்க மாட்டாரா? யாராவது தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டார்களா என்று சொல்லி மற்றவர்களின் தயவை நாடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட கட்டிலிருந்து கர்த்தர் நம்மளை இன்றைக்கு விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை யோசித்து பாருங்க. உங்க நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்க பேதுருவை போல இருக்கிறீங்களா? பவுலும் சீலாவை போல காணப்படுகிறீர்களா? நிலத்தை அசைய பண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? அல்லது சிறைச்சாலையிலே தூங்குகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சின்ன போராட்டம் வந்துட்டு அதுல அப்படியே நம்ம முடங்கிடுறது. நான் இந்த போராட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லையே, நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் இந்த போராட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த வியாதியை நான் எதிர்பார்க்கலையே, இந்த பிரச்சனையை நான் எதிர்பார்க்கலையே, இந்த இல்லாமையை நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி ஒரு சின்ன போராட்டம் வந்துட்டு அப்படியே சுரண்டு போய் படுத்துக்கிறது. நீங்க இந்த மழை நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அல்லது ஈரப்பகுதி இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா, அது அது பேர் எக்ஸாக்டா எனக்கு தெரியல, மண்புழு மாதிரியே இருக்கும், ரயில் பூச்சின்னு சொல்லுவோம் நாங்க சின்ன பிள்ளைல. அது ரயில் பூச்சின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா ரயில் மாதிரி வரி வரியா இருக்கும். அந்த பூச்சி அது அந்த மழை ஈரப்பதம் இருக்கிற அந்த தரையில நடந்து போகும். அது நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அதை லைட்டா நீங்க ஒரு தொட்டுட்டீங்கன்னா போதும், அது போறத எதையும் நினைக்காது, அப்படியே சுருண்டு அந்த இடத்துல படுத்துக்கும்.
ஐயோ நம்ம அங்கதான் ஓட பார்த்தோமே, அங்க ஓடிடுவோம்னு சொல்லி ஓடி ஒளியவும் ஒளியாது. சரி நம்ம இங்க இருந்துதான் வந்தோமேன்னு சொல்லி பின்னாடியும் போகாது. அந்த அந்த புழு அல்ல அந்த அந்த இன்செக்ட் என்ன செய்யணும், அது அப்படியே அங்கேயே சுரண்டு படுத்துக்கணும். அதை நீங்க எடுத்து தூக்கி போட்டு விளையாடலாம், தூக்கி அடிக்கலாம், கொலை செய்யலாம், என்னன்னாலும் பண்ணலாம். அது அப்படியே படுத்திருக்கும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாம் போன பிறகு எந்த அசைவு இல்லைன்னா எஞ்சி கொஞ்ச நேரத்துல அதுக்கப்புறம் நடக்கணும். திரும்பி நீங்க தொட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படிதான். ஒன்றை நாம் மறந்து போக கூடாது. நாம் போராடும்படி அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஜெயம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர். ஜெயம் கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டோம் என்று சோமனிக்கிறோம் அல்லவா? ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை கொடுங்க என்று எத்தனை முறை நம்ம ஜெபிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் யுத்தம் பண்ணும்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் யுத்த களத்துல இருக்கணும், வீட்டுல படுத்து கொண்டு இருக்க கூடாது. தாவீது என்ன செய்தான்? ஜனங்களை யுத்தத்துக்கு அனுப்பி அவன் மேல் வீட்டுக்கு போனான். அந்த மேல் வீட்டுக்கு போனபடியினாலதான் அவன் பாவத்துல விழுந்தான், அவன் கொலைகாரனாய் மாறி போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம அந்த பூச்சியை போல சின்ன போராட்டத்தை பார்த்தோன்னா சுருண்டு போய்க்கிறோமா, அல்லது சத்துருவை அப்பாலே போ சத்துருவை என்று சொல்லி அவனுக்கு எதிர்த்து நிற்கிறோமா? பவுல்கிட்ட சொல்றான், ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த கைக்குட்டை யாருது, இந்த கர்ச்சீப் யாருது? இந்த கர்ச்சீப்புக்கு மனுஷன் எருசலேமுக்கு போனா அவன் கட்டப்படுவான். ஆனா பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, நான் கட்டப்பட்டாலும் நான் போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, பலசாலிகள் எங்களை கட்டினாலும் சரி, கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவருக்காய் நாங்கள் வைராக்கியமாய் நிற்போம். இதுதான் கட்டப்படாத அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வைராக்கியம் எங்கே? நம்முடைய போராடுகிற குணம் எங்கே? நம்முடைய ஜெயிக்கிற குணம் எங்கே? நம்முடைய யுத்த களத்தின் குணம் எங்கே? இன்றைக்கு அதுதான் துக்கமான செய்தி. நிறைய பேர் ஆசீர்வாதம், கர்த்தரை துதிக்கிறேன் என்று நாம் ஓடுகிறோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை துதிக்கிற துதி என்னவென்றால் அது யுத்தத்தின் கம்பீர சத்தம். அது யுத்தத்தின் கம்பீர சத்தம். நீங்க ஆடி பாடி கர்த்தரை துதிச்சீங்கன்னா கர்த்தர் கொடுத்த ஜெயத்திற்குரிய ஆடல் பாடல் அது. நீங்க வேதத்தை வாசிக்கணும், கர்த்தர் ஞானத்தை எப்படி நீங்க ஜெயிக்கணும் என்று சொல்லி எப்படி யோசுவா கற்றுக் கொடுத்தாரோ அந்த ஜெயத்திற்குரிய ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறது தான் வேதத்தை வாசிக்கிறது. ஜெபிக்கிறது என்பது தேவனுடைய பலத்தை, யுத்தத்திலிருந்து நாம் ஜெயிக்கும்படி தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. அப்ப 24 மணி நேரமும் நாம் மரித்து மண்ணுக்குள் போகும் பொழுதோ அல்லது நம் பரலோக ராஜ்யத்தை தரிசிக்கும் வரைக்கும், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நாம் போராடி கொண்டேதான் இருக்கணும், சண்டை போட்டு கொண்டேதான் இருக்கணும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் ஜெயம் கொண்டவர்கள். நம்மளோடு இருக்கிற தேவன் ஜெயிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நான் பைபிள் காலேஜ்ல படிக்கும் பொழுது எங்களுக்கு ஹீப்ரு ஒரு டீச்சர் எடுப்பார், ஒரு சார் எடுத்தார். அவர் ஜெர்மன்லயும் நல்லா பேசுவார், ஜெர்மனுக்கு அடிக்கடி போயிட்டு வர சார். அவர் எங்களுக்கு பைபிள் காலேஜ்ல அந்த ஹீப்ரு டீச் பண்ணும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம், ஹீப்ரு எக்ஸாம் வரும்பொழுது அவர் சொன்னது என்னன்னா, நான் 12வது படிக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, 10வது படிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, நான் நீ இந்த எக்ஸாம் மட்டும் நீ எழுதிட்டேன்னா போதும், உன் வாழ்க்கையில நீ செட்டில் ஆயிடுவேன். சரி, அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல 12வது கிடையாது, பியூசின்னு நினைக்கிறேன், அந்த ஜூனியர் காலேஜ். அந்த ஜூனியர் காலேஜ் போனோன்னு என்ன சொன்னாங்க, இந்த எக்ஸாம் மட்டும் எழுதிட்டேன்னா உன் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவேன், நீ இனிமே எக்ஸாமே எழுத தேவையில்லை. ஆனா அவர் சொன்னது என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும், அவருக்கு அப்ப வயசு எப்படின்னா எப்படியும் குறைஞ்சது 40க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த வயசு இன்னைக்கு வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன். ஜெர்மன்ல நான் படிக்க போன பொழுது என்ன சின்ன பிள்ளைங்களோட உட்கார வச்சு ஜெர்மன் லாங்குவேஜ் கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஜெர்மன் லாங்குவேஜ்க்கு ஒரு எக்ஸாம் எழுதுனேன். இன்னைக்கு நான் டிரான்ஸ்லேட்டரா இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒவ்வொன்றும் புதுசா படிச்சு எக்ஸாம் எழுதிக்கிட்டே தான் இருந்தேன். அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அதை சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் சத்துவத்தை கொடுத்தாரு, ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும், நம் மரிக்கும் வரைக்கும் நம்ம போராடி கொண்டே தான் இருப்போம். ஆசீர்வாதம் ஒரு பக்கத்துல வரும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கத்துல நம்ம எப்பொழுதுமே அலாட்டா இருக்கிறவர்களா இருக்கணும். அப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவர் நம்மளை எதில இருந்து காப்பாற்றுகிறார்? அவர் நம்மளை கட்டுகளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். சோர்ந்து போகிற அனுபவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அவிசுவாசத்தின் அனுபவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். சிறையிலே நித்திரை பண்ணுகிற அனுபவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அது சேதப்படுத்தாத சால்வை நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அது நம்முடைய சோதனைகளை எல்லாவற்றிலும் நம்மளை கம்பீரமாய் வைராக்கியம் உள்ளவர்களாய் நிற்க செய்யும்.
நான்காவதாக கடைசியாக இந்த சேதப்படுத்தாத சால்வை அவர்களுக்கு என்ன செய்ததா வசனம் சொல்லுகிறது. 21வது வசனம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் தங்கள் சால்வையோடும் வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்பட்டார்கள். நான்காவது அவர்கள் எதிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள்? நான்காவது வருகிற காரியம் என்ன? அக்கினி சுவாலை. இந்த அக்கினி ஜுவாலைங்கிற சாதாரண அக்கினி ஜுவாலை இல்ல. அது எப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலையா? வசனம் சொல்லுதுங்க, அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அந்த அக்கினி ஜுவாலை என்பது மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினால் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. யார் பலவான் இருந்தாங்களோ, யார் ராணுவத்தின் பலவான்கள் என்று அழைக்கப்பட்டார்களோ, யார் புருஷர்கள் என்று அழைக்கப்பட்டாங்களோ, அவங்களை இந்த அக்கினி ஜுவாலை கொன்று போட்டது. அப்ப அக்கினி ஜுவாலை என்பது என்ன அர்த்தம்? கொன்று போடப்படுகிற அனுபவம், வேட்டையாடப்படுகிற அனுபவம். அப்ப தேவன் சேதப்படுத்தாத சால்வையை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் கொன்று போடப்படுகிற அனுபவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். கொன்று போடப்படுகிற அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? அது நம்மளுடைய மரணத்தில் இருந்து எப்படியாவது இவங்க செத்துரும் சொல்லி எல்லா பகுதியிலிருந்தும் அடிக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற அனுபவம், எல்லா பகுதியிலிருந்து நெருக்கப்படுகிற அனுபவம். அப்ப இங்க அக்கினி சொல்லுது பாருங்க, அக்கினி ஜுவாலை என்ன செய்கிறது? அவர்களை கொன்று போட்டது, பக்கத்துல போனவங்களே கொன்று போட்டது. ஆனா சாத்ராக், மேஷாக்கு என்ன நடந்தது? வசனம் சொல்லுகிறது, 27வது வசனம் சொல்லுது பாருங்க. கடைசி வார்த்தை சொல்லுது, அக்கினியின் மனம் அவர்களில் வீசாமலும். அந்த அக்கினியின் மனம் அவங்க பக்கத்துல கூட வரல, அவங்க மேல பிடிக்கல, அவங்கள தொட்டு கூட பார்க்கல. ஆனா அவங்க இருந்தது எங்க? அந்த அக்கினிக்குள்ளதான் இருந்தாங்க, அந்த போராட்டத்துக்குள்ளதான் இருந்தாங்க, அந்த பிரச்சனைக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனாலும் அது அவர்களை தொட்டு கூட பார்க்கல. இது எதை காட்டுகிறது? நாம் இருக்கிற வீடு போராட்டத்தின் வீடு, நம்ம வேலை செய்கிற ஸ்தலம் போராட்டத்தின் ஸ்தலம், நம் வாழ்ற வாழ்க்கை பிரச்சனை நிறைஞ்ச வாழ்க்கை. நம்மளை சுத்தி இருக்கிறது எப்ப பார்த்தாலும் யுத்தம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பாவம், விக்கிரகம் மீறுதல், இதுதான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்பேற்பட்ட பிரச்சனையுள்ள அக்கினியில நீங்க இருந்தாலும் அவைகள் உங்களை தொடுகிறது அல்ல, அவைகள் உங்களை ஒருபோதும் தொட்டு கூட பார்க்கறது இல்ல. நீங்க அக்கினிக்குள்ள எல்லாம் கையை விட்டு பார்க்க வேண்டாம். நீங்க கொஞ்ச நேரம் மெழுகுவர்த்திக்கு நேர பக்கத்துல கைய வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த உங்க கையில அப்படியே அந்த ஸ்மோக் வாசனை தெரியும். நீங்க இந்த நாட்கள் ரொம்ப ஃபேமஸா இருக்குது பிபிக்யூ சாஸ் சொல்லுவாங்க, பாபிக்யூ சாஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த ஸ்மோக் ஃபிளேவர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிக்கன்ல நீங்க பாத்தீங்கன்னா அது யூஸ்வலா அது வந்து பேர்ன் எல்லாம் இருக்காது, எரிஞ்செல்லாம் இருக்காது. ஆனா அதுல அந்த ஸ்மோக் வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ஸ்மோக்டு மீட்னு இருக்கு, அதுல ஸ்மோக் வாசனை இருந்துகிட்டு இருக்கும். அதுல அக்கினி இருக்காது, நெருப்பு இருக்காது, அதுல நெருப்பே பட்டிருக்காது. நீங்க நாகாலாந்து, மணிப்பூர், அந்த நார்த் ஈஸ்ட் சைட்ல எல்லாம், ஸ்டேட் சைட்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா மேக்சிமமான வீட்டுல, குறிப்பா ட்ரைபல் அல்லது வில்லேஜ் வீட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க போயிருந்தப்போ நான் பார்த்தது, அந்த வீட்டுல அடுப்பு இருக்கும், அடுப்பு கீழே இருக்கும், அடுப்புல பொருள் இருக்கும், அடுப்புக்கு மேல ஒரு தட்டி இருக்கும், ஒரு பனை ஓலையினாலையும் மூங்கிலினாலையும் செய்யப்பட்ட ஒரு தட்டி இருக்கும். அந்த தட்டிக்கு மேல சில கறிக வச்சிருப்பாங்க, கறினா மாம்சத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல இன்னொரு கொம்பு இருக்கும், அந்த கொம்புக்கு மேல கொழுப்பு மற்றும் மாம்சங்களை தொங்க விட்டுருப்பாங்க. என்னன்னா இந்த அடுப்புல அவங்க சமைக்கும் போது அந்த நெருப்பு வந்து அந்த தட்டியில படாது. நெருப்பு தட்டியில பட்டுச்சுன்னா தட்டி எரிஞ்சிரும், ஏன்னா அது மூங்கில செஞ்சது, அழிஞ்சிரும். ஆனா இந்த நெருப்புல இருந்து வர்ற புகை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜுவாலையில இருந்து வந்த புகை அந்த மீட், அந்த மாம்சத்தை அப்படியே குக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல இருக்கிற அந்த டீஹைட்ரேட் ஆக்கி அதை அப்படியே சுருங்க பண்ணி அதுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு, ஆனா அந்த சத்து மட்டும் அதுல இருக்கிற மாதிரி இருக்கும். அது எத்தனை நாட்கள், எத்தனை மாசங்கள் நீங்க வச்சிருந்தாலும் அதுக்கு இந்த கறி கெட்டு போகாது. அதை எடுத்து சூப்புல போட்டு சாப்பிடுவாங்க, வறுத்து சாப்பிடுவாங்க, அது கொடுப்பாங்க. அப்ப அங்க என்ன நடக்கும்னா, அந்த கறியில அந்த அக்கினி இருக்காது, ஆனா அந்த கறியை நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்மோக்கி பிளேவர் இருக்கும், ஒரு அக்கினியோட வாசனை இருக்கும்.
நெருப்பினுடைய வாசனை. ஆனா அது அக்கினி பட்டிருக்காது. ஆனா அந்த வாசனை மட்டும் இருக்கும். அதே போலதான் வசனம் சொல்லுது பாருங்க, அக்கினியின் வாசனையும் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில உங்க சுத்தி போராட்டம் இருந்தாலும் உங்களுக்குள்ளாக தேவனுடைய சமாதானம் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். உங்களை பார்க்கறவங்க சொல்லுவாங்க, என்னையா உன்னை சுத்தி எத்தனையோ பிரச்சனை இருக்கு, ஆனா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னை சுத்தி எத்தனையோ போராட்டம் இருக்கு, ஆனா உன் முகம் மலர்ந்துகிட்டே இருக்கு. உன் முகத்துல துக்க முகமே இல்லையே. உன் முகத்துல எந்த ஒரு போராட்டமும் தெரியல, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அறிகுறி தெரியல, எல்லாம் நல்லா இருக்கு. இதுதான் தேவனுடைய சமாதானம். தேவனுடைய சமாதானம்னா சுத்தி உங்களை ஆடல் பாடல் இருக்கும், சுத்தி எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் அவங்களோட சந்தோஷமா. அது உலகம் தர்ற சமாதானம். ஆனா தேவன் தருகிற சமாதானம் எப்படி இருக்குன்னா, சுத்தி போராட்டம் இருந்தாலும் நீங்கள் சமாதானத்தோடு அமைதலாய் சந்தோஷத்தோடு வாழ்வீங்க. சுத்தி பிரச்சனை இருந்தாலும் நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அமைதலாய் வாழும். நம்மளை பார்த்தாலே ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இப்படிப்பட்ட ஒரு சமாதானம். அப்ப இதுதான் இந்த சேதப்படுத்தாத சால்வை கொண்டு வருகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் கத்துட்டு, ஆண்டவரே எனக்கு சேதப்படுத்தாத சால்வை கொடுங்க. அவமக்காய் வைராக்கியமா இருக்கணும், உமக்காய் யுத்தம் பண்ணுகிறவனா இருக்கணும். நான் ராஜாவின் கோபமாகிய மரண தூதனுக்கு தப்பிவிக்கப்பட்டவனா இருக்கணும். யுத்தத்தின் போராட்டத்துக்கு தப்பிவிக்கப்பட்டவனா இருக்கணும். நான் சிறைச்சாலையிலே இருந்தாலும் நான் பவுலும் சீலாவை போல வைராக்கியம் உள்ளவனாய் காணப்படும். எல்லாவற்றுக்கும் மேலா என் வாழ்க்கையில் அக்கினியின் வாசனை இருக்கக்கூடாது, அக்னியின் வாசனை இருக்கக்கூடாது என்று சொல்லுங்க. அப்படி நீ ஜெபிக்க முடியுது, கர்த்தர் உங்களை இந்த சேதப்படுத்தாத சால்வியினால் மூடுவார். அப்ப ஒரு வாசனையும் உங்களை தொடாது. மூன்றாவதாக கடைசியாக மூன்றாவதாய் வேதம் சொல்லுகிற சால்வை என்ன? குறிப்பை மாத்திரம் நாம் பார்த்து ஜெபிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19 வசனம் சொல்லுது பாருங்க. அப்படியே அவனை விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாபத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா இருக்கிற இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். மூன்றாவதாக கடைசியை நான் பார்க்கிற சால்வை என்னவென்றால் போடப்பட்ட சால்வை. முதல்ல நம்ம பார்த்த சால்வை பட்டு சால்வை. அது நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, நம்மளின் நிர்மாணத்தை மூடுகிறது, பிழைக்க செய்கிறது. இரண்டாவது நாம் பார்த்த சால்வை சேதப்படுத்தாத சால்வை. அது நம்மளை வைராக்கியம் உள்ளவர்களாய் மாட்டுகிறது. எந்த போராட்டம் வந்தாலும் நம்மளை விடுதலையாக்குகிறது, நம்மளை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அக்கினியின் வாசனையிலிருந்து விடுதலையாக்குகிறது. மூன்றாவது பார்க்கிற சால்வை என்னன்னா ரொம்ப முக்கியமான சால்வை, அதுதான் போடப்பட்ட சால்வை. இதை விளக்கமாய் சொல்ல நேரம் இல்லை, குறிப்பை மாத்திரம் சொல்றேன். போடப்பட்ட சால்வை என்றால் என்ன அர்த்தம்னா, அது தெரிந்து கொள்ளப்பட்டதும் அபிஷேகம் பண்ணப்பட்டதுமா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. 16வது வசனம் 1 ராஜாக்கள் 19:16 தேவன் சொல்லுகிறார் எலியாவின் இடத்துல, நீ போய் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலியாவுக்கு எலிசா யாருன்னு தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. அவன் எலிசா எங்கேயோ ஏர் விழுந்துகிட்டு இருக்கான். அவன் தீர்க்கதரிசிகளுடைய மாணவனும் கிடையாது. மாணவன் என்ன, அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க தீர்க்கதரிசிகளோட இருப்பாங்க, அவங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை நீங்க 2 ராஜாக்கள் நீங்க பார்க்க முடியும், 2வது அதிகாரத்துல நான் பார்க்க முடியும். அப்ப அங்க அந்த ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் கிடையாது. அவன் எங்கேயோ போர் அடிச்சுக்கிட்டு இருக்கான், எங்கேயோ ஏர் உழுதுகிட்டு இருக்கான், தன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான், குடும்பத்தின் தேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒரு எஜமானனா வேலைக்காரர்களை நடத்தி கொண்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றா பாருங்க, எலிசாவை நீ எலியாவின் ஸ்தானத்துக்கு நீ அபிஷேகம் பண்ண. அப்ப போடப்பட்ட சால்வை என்றால் என்ன அர்த்தம்? அது தெரிந்து கொள்ளப்பட்டதும் அபிஷேகிக்கப்பட்டதுமா இருக்கு. பேர் சொல்லி அழைக்கப்பட்டதும் அபிஷேகிக்கப்பட்டதுமான இருந்த சால்வைதான் இந்த போடப்பட்ட சால்வை. அப்ப இந்த போடப்பட்ட சால்வை என்ற அதுல ஒரு எச்சரிப்பையும் வேதம் வைத்திருக்கு. அது என்ன அர்த்தமா? போடப்பட்ட சால்வையை நம்ம என்ன செய்யணுமா? வசனம் சொல்லுது பாருங்க, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனா இந்த போடப்பட்ட சால்வையை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணுமா? வசனம் சொல்லுது, அதை நாம் நினைத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கணும்.
அங்க எலியா சொல்றாரு பாருங்க, எலிசா சொல்றான், நான் என் தகப்பனிடத்துல போய் சொல்லிட்டு வந்துடுறேன். உடனே நீ என்ன சொல்றாரு, நீ போ, ஆனா நான் உனக்கு செய்ததை நீ மறந்துடாத, நான் உன் மேல போட்ட சால்வியை நீ மறந்துடாத, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே அதை நீ மறந்துடாத, நீ அபிஷேகிக்கப்பட்டாயே அதை நீ மறந்து போகாதே. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில போடப்பட்ட சால்வை என்பது அவசியம். அது என்னது, அது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதும் அபிஷேகப்பட்டது. ஆனா அதை காட்டிலும் மிக அவசியமானது என்னவென்றால், நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதையும் அபிஷேகிக்கப்பட்ட அந்த போடப்பட்ட சால்வை ஒரு காலமும் நாம் மறந்து போக கூடாது. இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கோம்னா, நம் மீது போடப்பட்ட சால்வை எத்தனை பேர் நம்ம நினைத்திருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை அழைக்கும் போது சொன்னாரே, நான் உன்னை இப்படி நான் ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி ஊழியம் செய்வா, நீ இப்படி இருப்ப என்று சொன்னாரே. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கா? கர்த்தர் நம்மளை நடத்துன்னு சொன்னாரே, அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இன்றைக்கு எப்படி இருக்கு? அது அனலாக்கப்பட்ட அபிஷேகமாய் இருக்கா, அல்லது அனல் இல்லாம அவிந்து போன அபிஷேகமாய் காணப்படுகிறோம்? இந்த போராட்டத்தில் இந்த போடப்பட்ட சால்விய எப்படி பின்தொடரணுமா? வசனம் சொல்லுது பாருங்க, 4 விதங்களிலே பின்தொடரணுமா. எப்படி? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொன்னார். ஒரு மனிதனிடத்துல தேவ அபிஷேகம் வந்த உடனே அவன் எங்கே போகிறவனாய் இருக்கணும், அந்த சால்வையை பிடித்துக் கொண்டு பின்னாக எங்கு செல்கிறவனாய் காணப்படணுமா? பெத்தேலுக்கு போகிறவனாய் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. நாம் அபிஷேகப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், நமக்கு சால்வை கிடைச்சிச்சு, நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. கர்த்தரை தரிசிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். தேவனுடைய வீடு என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அங்கு யாக்கோபுக்கு தேவன் தரிசனமானார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு போடப்பட்ட சால்வை வந்துருச்சுன்னா மாத்திரம் அமைதியா இருக்க கூடாது, அதுல தேவனை தரிசிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். 2வது, இந்த போடப்பட்ட சால்வை எப்படி நாம பிடிச்சு கொள்ளணுமா? வசனம் சொல்லுது பாருங்க, 2 ராஜாக்கள் 2:4 சொல்லுது, கர்த்தர் எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக சொன்னார். எரிகோ என்றால் என்ன அர்த்தம்? அது போராட்டத்தின் வீடு, புறஜாதிகள். அப்ப கர்த்தருடைய வீட்டில நாம் அபிஷேகம் பெற்றவர்களாய், நம்முடைய அபிஷேகத்துல வல்லமையில் நிறைஞ்சவங்களா இருக்கணும். நம்முடைய சபையிலே நாம் வல்லமை நிறைந்தவர்களாய் இருக்கணும். சபைக்கு அடுத்த காரியங்களே நாம் உறுதியா இருக்கிறவர்களாய் இருக்கணும். 2வது, புறஜாதிகள். எரிகோ என்றால் புறஜாதிகள், குற்றம் மாற்றப்படுகிறவர்கள், கொலை செய்யப்படுகிறவர்கள். இவர்கள், இந்த புறஜாதிகள் மத்தியிலே நாம் உறுதியாய் இருக்கணும். நம்முடைய அபிஷேகம், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய வேறுபட்ட ஜீவியம் புறஜாதிகளுக்கு முன்பாக நிலை நிற்கிறதாய் காணப்படணும். 3வது வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் யோர்தான் கரை மட்டும் வந்தார்கள். யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொன்னார். என்ன நடக்குது? மோசே சொல்ற, நீ யோர்தானை கடந்து போக மாட்டேன். காரணம் என்ன? அவன் முதிர் வயதிலே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். கர்த்தரை அடிக்க சொல்லல, ஆனா அவன் அடித்துட்டான். அதுதான் இது எதை காட்டுகிறது? நம்முடைய முதிர் வயதிலும் நம்முடைய அபிஷேகத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு அனுபவம் வந்துருச்சு. நான் எத்தனை வருஷமா ஊழியம் செய்யறேன் தெரியுமா? எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா நான் ரட்சிக்கப்பட்டு? நான் எது செய்யலாலும் கர்த்தர் அங்கீகரிப்பேன். அப்படியே இல்ல, நம்முடைய முதிர் வயதிலும் நம் அபிஷேகத்திலே கர்த்தர் தெரிந்து கொண்டதிலே உறுதியா இருக்கணும். யோர்தான்ல சொல்றான் பாருங்க, மோசே சொல்றான், நான் கடந்து வரக்கூடாது, வயசாயிருச்சு பண்ண கடந்து. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு வயசாயிருச்சு, நான் இனிமே ஊழியம் செய்ய முடியலையா? ஜெபிங்க. உங்களுக்கு இருக்கிற லிஸ்ட வச்சு ஜெபிக்க பழகுங்க. அதை வைத்து ஜெபித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அங்க போராட்டத்தின் கட்டுகள் விடுதலையாக்கப்படும். 4வதாய் வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 2:10 சொல்லுகிறது, எலிசா அந்த சால்வையை எங்க பின்பற்றி போனான்னா, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் ஸ்தலம் வரைக்கு பின்பற்றி போனான். எடுத்துக்கொள்ளும் ஸ்தலம் வந்த பொழுது, எடுத்துக்கொள்ள ஸ்தலம் என்றால் என்ன அர்த்தம்? மார்க்குவின் புஸ்தகம் கடைசியை வாசித்து நாம் ஜெபிப்போம். மார்க்குவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். என்ன அர்த்தம்? நம்முடைய அபிஷேகம் நாம் பரலோகத்தை போய் சேரும் அளவும் அது நம்மளிடத்தில் ஜீவன் உள்ளதாய் காணப்படணும். நம் மரணத்து பரலோகம் போகும் வரைக்கும்
கர்த்தர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும் நாம் ஒரு காலமும் அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது. ஒரு காலமும் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவத்தை இழந்து போகக்கூடாது. இழந்து போக வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சவுல் இழந்து போனான். அதே போல் நாம் ஒரு காலமும் இழந்து போகக்கூடாது. அப்ப போடப்பட்ட சால்வை என்பது நாம் பின்பற்றி போகிறதை காட்டுகிறது. முதல் 2 சால்வை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறது. 3வது சால்வை அது நம்மளுக்கு கர்த்தர் ஏற்கனவே கொடுத்துட்டா, அதை நாம் பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். யோர்தானிலே நாம் பிடித்துக் கொள்ளணும், போராட்டத்திலே பிடித்துக் கொள்ளணும், முதிர் வயதிலே பிடித்துக் கொள்ளணும், எரிகோவிலே அதை பிடித்துக் கொள்ளணும், புறஜாதிகள் மத்தியிலே அதை பிடித்துக் கொள்ளணும், தேவனுடைய வீட்டிலே நாம் அதை பிடித்துக் கொண்டவர்களாய் இருக்கணும். குறிப்பாய் பரலோகம் வரைக்கும் அதை நாம் பிடித்துக் கொண்டு போகிறவர்களாய் இருக்கணும். அப்ப இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த சால்வை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று ஜெபிங்க. இந்த இப்படிப்பட்ட சால்வை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எனக்கு பட்டு சால்வையை கொடுங்க, எனக்கு சேதப்படுத்தாத சால்வையை கொடுங்க. குறிப்பாய் போடப்பட்ட சால்வையை பின்தொடர்ந்து போகிற கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவர் சொல்லுங்க. எலிசா பின்தொடர்ந்து போனபடினால்தான் அவனுக்கு அந்த சால்வை முழுமையா கிடைச்சிச்சு. 1 ராஜாக்களை பாக்குறான், அவன் மேலதான் சால்வப்பட்டுச்சு. ஆனா 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் சொல்லுது, அவன் அந்த சால்வைக்கு சொந்தக்காரனாய் மாறினான். பரலோக ராஜ்யத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறணும். அபிஷேகத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறணும். கத்துட்டு கேளுங்க, அந்த போடப்பட்ட சால்வையை பின்பற்றுறதுக்கு தக்கதான பலன் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த பட்டு சால்வையை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, பட்டு சால்வையை கொடுங்க ஆண்டவரே. என் நிர்வாணத்தை மூடுங்க ஆண்டவரே. நான் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியம் ஒரு நாளும் முறிந்து போக கூடாது. வேதம் வாசிப்பதிலும் ஜெபத்திலும் தேவ ஆலோசனை பெற்றுக் கொள்வதிலும் நான் ஒரு நாளும் விட்டு போக கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஐக்கியத்தை புதுப்பிக்கிறவனாய், என் ரத்தத்திலே நான் இல்லாமல் இயேசுவின் ரத்தத்திலே பிழைக்கிறவனாய் காணப்படணும் என்று ஒப்புக்கொடுங்க. 2வது சொல்லுங்க, சேதப்படாத சால்வை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாளையிலே நாம் ஒரு நாளும் சேதப்பட்டு போயிடக்கூடாது. போராட்டத்திலே நாம் மடங்கி போயிடக்கூடாது. எச்சனையை பார்த்து சுருண்டு போயிடக்கூடாது. கத்திட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. என்னை நீர் சேதப்படுத்தாத சால்வினால் சூழ்ந்து கொள்ளுங்க என்று சொல்லுங்க. கடைசியா ஆண்டவரே, நீர் போட்ட அபிஷேகமாகிய தெரிந்து கொள்ளுதல் நாம் பின்பற்றி வருவேன் என்று ஒப்புக்கொடுங்க. எலிசாவை போல என் மரண வரியந்த நான் பின்பற்றி வருவேன். எலிசா சொன்னா, என் ஜீவன் மட்டும் நான் உண்மை பின்பற்றி வருவேன். சொல்லுங்க, என் மரணம் வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திலே நான் உறுதியாய் இருப்பேன். நான் உலகத்துல இருந்தாலும் புறஜாதியில் இருந்தாலும் நான் உறுதியாய் இருப்பேன். நான் தேவ வீட்டிலே உறுதியாய் இருப்பேன். யோர்தானை கடக்கும் போது நான் உறுதியாய் இருப்பேன். கத்திர சொல்லுங்க, ரீபாகன் கத்திரபலமோ கர்த்தர் இந்த 3 சால்வை நம்மளுக்கு கொடுப்பாராக. பின்பற்றி போகிற அனுபவத்தை நம்மளுக்கு கொடுப்பாராக. பிடித்துக் கொள்ளுகிற அனுபவத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாராக. அப்படி நீ நடத்துகிற காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த பட்டு சால்வை ஆண்டவரே, சேதப்படாத சால்வை, போட்ட சால்வை என்று 3 சால்வை எங்களுக்கு நீ காண்பித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 3 சால்வைகள் எங்கள் வாழ்க்கையில காணப்படுவதாக. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த பட்டு சால்வையை நீர் கொடுத்து நீர் இவர்களை கடந்து போவீராக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கடந்து போவீராக. அவர்கள் பிரச்சனைகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக. குறிப்பாய் சேதப்படாத சால்வை நீர் தருவீராக. கர்த்தாவே, பலவான்களை ஜெயிக்கிறவர்களாயும், அக்கினியை சுட்டெரிக்கிற அக்கினி ஜெயிக்கிறவர்களாயும், ராஜாவின் கோபத்துக்கு தப்புகிறவர்களாயும், குறிப்பாய் ஆண்டவரே, கட்டுகளிலே காணப்பட்டாலும் ஜெயம் கொண்டவர்களாய், வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் அபிஷேகமும் தெரிந்து கொள்ளப்பட்டதுமான அந்த போடப்பட்ட சால்வை உடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாய் மாறுவதாக. அந்த போடப்பட்ட சால்வை எலியாவின் சால்வை எலிசாவுக்கு சொந்தமாய் மாறினது போல கிறிஸ்துவின் அதிகாரம் பிள்ளைகளுக்கு சொந்தமாய் மாறுவதாக. கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யம் பிள்ளைகளுக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. அதை பின்தொடரத்தக்கதாய், பிடிக்கத்தக்கதாய் உடைய கிருபையை கொடுத்து உடைய பிள்ளைகளை நடத்தும். நீர் அப்படி செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரமையும் நமக்கு செலுத்துகிறோம். நீர் சால்வையை கொடுத்து உடைய பிள்ளைகளை மூடி நீர் வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.